பங்கு சந்தை என்றாலே பொதுவாக அனைவருக்கும் முதலில் நினைவிற்கு வருவது பங்கு, ஷேர் என்பதே. பங்கு என்ற சொல் எளிதாகத் தோன்றினாலும் அதன் உள்ளடக்கம் மிகவும் வித்தியாசமானது. இதன் அடிப்படை தத்துவத்தை புரிந்துகொள்வது முதலீட்டின் முதல் படியாகும். பங்கு என்பது ஒரு நிறுவனத்தின் சொத்துக்கள் மற்றும் உரிமையில் ஒரு சிறு பங்கைக் குறிக்கிறது. எளிமையாகச் சொல்வதானால், ஒரு நிறுவனம் தனது வளர்ச்சிக்காக பொதுமக்களிடமிருந்து பணம் திரட்ட விரும்பும்போது, அந்த நிறுவனத்தின் உரிமையை சிறிய துண்டுகளாக பிரித்து விற்பனை செய்கிறது. அந்த துண்டுகள்தான் பங்குகள். உதாரணமாக, ஒரு நிறுவனம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அதில் லட்சம் பங்குகளை வெளியிட்டால் ஒரு பங்கின் மதிப்பு 10 ரூபாய் ஆகும். நீங்கள் 1000 பங்குகளை வாங்கினால் அந்த நிறுவனத்தின் 1% உரிமையை பெற்றவராகிறீர்கள். இதனால் நீங்கள் அந்த நிறுவனத்தின் பங்குதாரர் ஆகிறீர்கள். பங்குகள் வைத்திருப்பதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். முதன்மையாக, நிறுவனத்தின் மதிப்பு அதிகரித்தால் பங்கு விலையும் உயரும். அதனால் முதலீட்டாளர்கள் லாபம் காண்கிறார்கள். அடுத்ததாக, நிறுவனத்திற்கு லாபம் கிடைத்தால் அதன் ஒரு பகுதியை டிவிடெண்ட் ஆகஸ்ட் வழங்குவார்கள். இது கூடுதல் வருமானமாகும். ஆனால் பங்குகள் எப்போதும் லாபத்தையே தராது. சந்தை நிலைமைகள், நிறுவனத்தின் செயல்திறன், உலக பொருளாதார நிலைமை போன்றவற்றின் அடிப்படையில் பங்கு விலை உயரலாம் அல்லது சரியலாம். எனவே பங்குகளில் முதலீடு செய்வதில் ஆபத்து இருக்கிறது. பங்குகள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன: பொது பங்குகள், எக்விட்டி ஷேர்ஸ், அதிகம் காணப்படும் பங்குகள். பங்குதாரர்கள் உரிமை பெற்று வாக்களிக்கும் உரிமையும் உண்டு. முன்னுரிமை பங்குகள், பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிவிடெண்ட் பெறுவதில் முன்னுரிமை வழங்கப்படும் பங்குகள். பங்குகள் இன்று அனைத்தும் மின்னணு வடிவில் டிமேட் அக்கவுண்ட் வைக்கப்படுகின்றன. பங்கு சந்தையில் வாங்கவும் விற்கவும் ட்ரேடிங் அக்கவுண்ட் அவசியமாகும். இவற்றின் மூலம் எளிதாக பங்குகளை பரிமாற்றம் செய்யலாம். முடிவாகச் சொல்வதானால், பங்கு என்பது ஒரு நிறுவனம் மற்றும் முதலீட்டாளர் இடையே இணைக்கும் பாலமாகும். நிறுவனம் நிதி பெறுகிறது, முதலீட்டாளர் உரிமை மற்றும் வருமானத்தை பெறுகிறார். எனவே பங்குகள் முதலீட்டின் அடிப்படை தூண்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன.